தமிழக மக்களே வணக்கம். இன்றைய தினமொழியில் ஆணவம், பெருமை, கோபம் வேண்டாம். மக்களே, இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிற ஆலோசனை என்னவென்றால், ஆணவம், பெருமை, கோபம் வேண்டாம். இவைகளுக்கு நீங்கள் விலகிருங்க. ஆணவம் தன்னையே அழிச்சிடும். போரில் சாகிறவனை விட பெருமையில் சாகிறவன் தான் அதிகம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. போரில் சாகிறத விட பொறாமையினாலே பெருமையில் சாகிறது தான் அதிகம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிஞர் சொன்னார். பெருமை தன்னையே அழிச்சிடும். பெருமை உள்ளவனுக்கு கடவுளே எதிரின்னு பைபிளில் போட்டிருக்கு. அதனால் தயவுசெய்து பெருமை கொள்ளாதீங்க. மற்றவனை ரொம்ப கேவலமாக நினச்சி, உன்னை பெரிய உயர்வாக நினச்சி, அந்த பெருமை குணம் உன்னைய கெடுத்துரும். ஆணவமாக நடக்கிறது, அகராதியாக பேசுகிறது, தெனாவட்டாக நடக்கிறது, மீசையை அப்படியே என்னை விட ஒருத்தன் இருக்கானான்னு சொல்லி மீசையை அப்படியே முறுக்கிறது, தொடைக்கு மேலே வேட்டியை ஏற்றி கட்டுறது. என்ன, ஒரு மனுஷனுக்கு மேலே அவனை அடிமையாக்குறது, மிரட்டி பணம் வாங்கிறது. இந்த வியாபாரிகள்லாம் பார்த்திங்கன்னா பாவம் அன்றாடம் கஷ்டப்பட்டுக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள போய் மிரட்டி காசு வாங்குறது. என்ன, பிச்சைக்காரனை விட மோசமானவன் நீ? அப்படி ஒரு பொழப்பு தேவையா? அந்த காசில் நீ சாப்பிட்டு உன் உடம்பை வளர்க்கணுமா? மண்ணுக்கு போகிற உடம்பு, புழு பிடிக்கிற உடம்பு, பூச்சி பிடிக்கிற உடம்பு, நாற்றம் எடுக்கிற உடம்புக்கு இப்படி சொகுசு வாழ்க்கை தேவையா? சில ஆளுக பார்த்திங்கன்னா உடலெல்லாம் தங்கம், உடம்பெல்லாம் தங்கம். இந்த கையில் 5 விரலுக்கு மோதிரம், இங்கிட்ட 5 விரலுக்கு மோதிரம். ஒரு விக்கிரகம் மாதிரி, ஒரு சிலை மாதிரி ஒருத்தன் உயிர் உள்ளவன் தெரியுனா. ஆடம்பர வாழ்க்கை, அதெல்லாம் ஒரு பைத்தியம் தானே. அதெல்லாம் நல்ல மனுஷனுக்கு அடையாளமா? நிறை குடம் தழும்பாது, குறை குடம் தான் கூத்தாடும். அதனால் பெருமை, ஆடம்பரம், மேட்டுமை, தயவுசெய்து இவைகளை விட்டுருங்க மக்களே. யாரையும் அப்படி இது பண்ணாதீங்க. அதே மாதிரி கோபம் உங்களையே கெடுத்துரும், உங்களையே அழிச்சிடும். கோபத்தோடு ஒருத்தன் எந்திரிச்சான்னா உட்காரும்போது நஷ்டத்தோடு தான் உட்காருவான். அந்த கோபத்தினால மனைவி சாகலாம், அப்பா சாகலாம், அம்மா சாகலாம், உன் நண்பன் சாகலாம், உன் பிள்ளை சாகலாம். கோபம் அவ்வளோ மோசம். ரொம்ப கொடூர கோபம் உனக்கு இருக்கக்கூடாது. கோபம் குணங்களில் ஒன்று தான். அந்த கோபத்தை நீ அடக்கி ஆளணும். அந்த கோபம் வரும். அந்த கோபம் வரும்போது கொஞ்சம் பகுத்தறிவை யோசித்து சிந்தித்து, சரி, அதை இறைவா, அதை எனக்கு தாங்க சக்தி கொடுங்க, அதை மேற்கொள்ளக்கூடிய சக்தியை கொடுங்க இறைவான்னு சொல்லி கடவுளை கொஞ்சம் அப்படியே ஆண்டவரை நினச்சிக்கிட்டு அந்த கோபத்தை மேற்கொள்ளுங்க. கோபம் இல்லாதவன் உலகத்தில் யாரும் இல்லை. கோபம் இருக்கும். இந்த கோபத்தினால் ஒரு பாவம் செஞ்சிடக்கூடாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்கன்னு அறிவுரைகள் ஆதி புலவர்கள் சொல்லியிருக்காங்க. கோபம் செய்தாலும் பாவம் செய்யாது. கோபம் வரும், அதனால் பாவம் செஞ்சிடாதீங்க. அதனால் தயவுசெய்து ஆடம்பரம், ஆணவம், பெருமை, கோபம் இவைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு நல்ல மனுஷனாக வாழுங்க, நல்ல பேர் எடுங்க. உங்கள் மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. ரொம்ப மேட்டிமை கண்ணோடு இப்படி பார்க்குறது, இப்படி பார்க்குறது, அப்படியே ஒரு செருக்காக நடக்கிறது, திமுறாக போகிறது, அது ஒரு சைஸாக மீசையாக பார்த்திங்கன்னா இப்படி இங்கிட்டு பிடிச்சி இழுக்கிற மாதிரி 2 மீசை இப்படி வச்சுக்கிட்டு, அப்படி என்ன முகம் முழுவதும் மீசையாக இருக்குது ஒருத்தனுக்கு. அது என்ன வாழ்க்கை? அது என்ன எண்ணங்கள்? என்ன இது? அதனால்
மீசையை பார்த்து ஒருத்தனை எடை போடக்கூடாது. அவன் பெரிய மீசை வச்சான்னா வீரபாண்டி கட்டபொம்மைன்னு அவன் நினைக்கக்கூடாது. மீசை இல்லாதவனை கோலைன்னு நினைக்கவும் கூடாது. அதனால் யாரும் டக்குன்னு அனாவசியமாக எடை போட்டுறக்கூடாது. சிறு துரும்புங்கூட பல்குத்த உதவும்னு சொல்கிறாங்க. வல்லவனத்தட்டும் வழுக்குப்பாறை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. யானைக்கு அடி சறுக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் புருசுலின்னா ஒரே அடியில் ஒரு புலி செத்துருமா. புருசுலி அவ்வளோ பயில்வான், அவ்வளோ வீரம். ஒரு சாதாரணமாக ஒரு பொம்பளை தான் அவனை கொன்னதாக விஷம் கலந்து கொன்னதாக சொல்கிறாங்க. ஒரு புருசுலி அவங்க வரலாறுல அப்படி இருக்குது. எப்பேற்பட்ட பலசாலி கூட ஒரு சின்ன வீக்னஸில் சாகிறது உண்டு. ஒரு சின்ன அறியாமையில் அவன் உயிர் விடுறது உண்டு. அதனால் பலத்தை விட ஞானமே முக்கியம், அறிவே முக்கியம், அடக்கமே முக்கியம். அதனால் ஆடம்பரம், பெருமை, மனமேட்டிமை, கோபக்குறிகள் அதிகமாக இல்லாமல் இருக்கிற கொஞ்ச காலத்தில் நல்லா வாழுங்க. கோபத்தை அடக்குங்க. பெருமை, ஆணவம், பொறாமை தயவுசெய்து வேண்டாம் மக்களே. நல்லதே நினைங்க, நல்லா இருங்க. நன்றி.